படம் எப்படி பிரதர் இருக்கு? வேலையாகாது ஜி. வேலைக்கு ஆகாதா? ஏன் பிரதர் எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஜி, அதில் ஒன்றும் இல்லை அதில் பெருசாக. படத்தில் வந்து சரத்குமார் 150th படம் இதில் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரா இல்லை? போர் தொழில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே ஒன் டிஃப்ரெண்ட் ஒன்று அதே த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நிறைய கிரைம் த்ரில்லர் படம் வந்திருக்கு. இந்த படம் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அதே ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது. சைக்கோ த்ரில்லர் ஒரே பேட்டர்னில் கொலை பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான். ராட்சசன்லாம் பார்த்தோம், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. படத்தில் என்ன தான் பிரதர் சொல்ல வராங்க? படத்தில் என்ன பிரதர் சொல்ல வராங்க? அதான் அதான் அவருக்கு பிடிக்காதவெல்லாம் கொலை பண்ணுறாரு. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். நம்ம நார்மலாக தான் நல்லா தான் இருக்குது. படத்தில் பாசிட்டிவ் நான் சொல்லுவீங்க, நெகட்டிவ் நான் நெகட்டிவ்னு ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் தான் படம் ஓகே. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? படத்தில் என்ன இருக்குது? படத்தில் இந்த படமாக இருக்குன்னு நினச்சேன். இந்த படம் வந்து ராட்சசன் படமாக அது மாதிரி இருந்தால் ஓகே. அது கூட கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக. ஓகே. இது வந்து சரத்குமாரோட 150th படம். எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க? எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக? நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. நிறைய சைக்கோ த்ரில்லர் படம் வந்திருக்கு. இந்த படத்தில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியல, இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல. ஸ்மைல்மேன் ஸோ ஓகே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஒரு போர் தொழில் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல படங்களை பார்த்தாச்சு. ஸோ அதனால் ஸ்மைல்மேன் வந்து அந்தளவுக்கு திருப்தியாக வரலன்னு தான் நான் சொல்லணும். அந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நரேட் பண்ணதே வந்து எந்தவித அது என்ன சொல்கிறது கிளைக்கதைகள்லாம் இல்லாமல் அப்படியே ரொம்ப ஃப்ளாட்டாக போச்சு படம். வந்து நிறையா நம்ம வெப்சீரிஸும் ஓடிடியில் நிறையா இந்த மாதிரி படங்கள் கோஜுபுரியிலேருந்து எல்லாமே பார்க்குறதுனாலே என்னமோ தெரில, நம்ம மனசில் அது வந்து கனெக்ட் ஆகலை. எப்போவுமே ஒரு சைக்கோ த்ரில்லர் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் நம்மளால் உட்கார முடியும். ஸோ அந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்டோரி ஃப்ளாட்டாக போயிருக்கு. ரெண்டாவது வந்து சைக்கோ த்ரில்லர் சைக்கோவாக மாறதுக்குள்ள ரீசன் வந்து ரொம்ப பக்காவாக சொன்னால் மட்டும்தான் அந்த படம் ஜெயிக்கணும். உதாரணத்துக்கு வந்து போர் தொழிலில் சொல்லலாம், ராட்சசனை சொல்லலாம். ஸோ ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பிகைன் அதை என்ன சொல்கிறது அவங்க சைக்கோ த்ரில்லராக ஏன் மாறினாங்க, ரீசன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து இதாக இருக்கணும். ரெண்டாவது வந்து ஒரு சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோ த்ரில்லர் யாருங்கிறத ஓப்பன் பண்ணிடுவானுங்க. ஒரு சில படத்தில் வந்து ஓப்பனே பண்ண மாட்டாங்க. ரெண்டுக்கு மிடில் வச்சு இவங்க பண்ணியிருக்கானுங்க. இவனா அவனா அந்த மாதிரிலாம் ஒரு எதுவுமே இல்லாமல் நம்மளால் யூகிக்க முடிஞ்ச மாதிரி போனதுனால படம் அந்தளவுக்கு இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம், ரொம்ப மோசம்லாம் கிடையாது. அதே மாதிரி சூப்பர் படம் அப்படிலாம் சொல்ல முடியாது. எத்தனையோ படம் சரத்குமார் வந்து காப்பாக நடிச்சிருக்காப்புல, இன்வெஸ்டிகேஷனாக பண்ணுற ஆஃபீஸராகவும் நடிச்சிருக்காப்புல. ஸோ அதெல்லாம் எதிர்பார்த்து வந்ததுக்கு வந்து இது அந்தளவுக்கு இதாகலை தான். சரத்குமார் 150வது படம் சொல்லியே ஆகணும். சரத்குமார் 150th படம். ஒரு நல்ல படத்தையும் நல்ல கதையும் சூஸ் பண்ணி நடிச்சிருக்கலாம். இவர் நிறைய பண்ணார் இல்லையா, அப்புறம் 2-3 வெப்சீரிஸ்லாம் பண்ணார்ல, அது மாதிரியே பண்ணிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். டெக்னிக்கலாக என்ன பண்ணியிருக்காங்க படம்? எதுவுமே பண்ணலை, அதுதான் வந்து இருந்துச்சு. நைட் எஃபெக்ட்லேயே படம் ஃபுல்லாக மூவ் ஆகிறதுனால கொஞ்சம் வந்து கேமரா ஒர்க்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. மியூசிக் கூட ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காப்புல. அவங்க எடுத்த பிளாட் கூட ரொம்ப நல்ல பிளாட் தான். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கோ த்ரில்லருக்கு எதுக்காண்டி சைக்கோ மாறினாங்கிற ரீசன் வந்து கரெக்டாக இல்லாதனால கொஞ்சம் இதாக இருக்குது. சரத்குமாருக்கு நடிப்பு இருக்கா இல்லையா? சரத்குமாருக்கு நடிப்பு இருக்கா? சரத்குமார் எப்போவுமே கேப்டன் பரவாயில்ல என்ன பண்ணாரோ அதே தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நடிப்பு இருக்குது தானே. அப்போ இத்தனை வருஷமாக நடிக்கிறாரு. ஒரு சின்ன குழந்தை தான் அந்த படத்தோட ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. அங்குவால தேவாரால நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் ஒரு குழந்தை தான் அந்த படத்தோடைய நாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேயும் ஒரு குழந்தைய போட்டுருக்காங்க. எங்கேயுமே ஒட்டலை.